ஹால்ல கரண்ட் இருக்கு, ஆனா என்னோட ரூம்ல ஏசி ஓடல, தண்ணி வரல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏசி தண்ணி எதுவுமே ஒர்க் ஆகல. உன் ரூம்லயும் தண்ணி வரலையா? ஆனா அது எப்படி நடக்கும்? இங்கெல்லாம் இருக்கு, நம்ம ரூம்ல இல்லனா எப்படி? இங்க ஏதோ சுவிட்ச் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி கூட வரலையா? நான் இப்ப எப்படி டிரைவ் பண்ணுவேன்? முடி வர ஈரமா இருக்கு. பிரீதா, இங்க என்ன நடக்குது? ஏன் என்னாச்சு? அட, ஒன்னா நின்னுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது நீங்க. என்ன நடக்குதுன்னு என்கிட்ட கேட்டா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? What the hell? என் ரூம் ஏசி ஏன் வேலை செய்யல? கிரீஷ், கிரீஷ், என் ரூம் ஏசி ஏன் வேலை செய்யல? உனக்கு தான் தெரியும்ல, என்னால ஏசி இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. என்னோட ரூம் ஏசியை இப்பவே ஓட வைக்கணும். கிரீஷ், என் ரூம்ல லைட்டும் வரல, தண்ணியும் இல்ல. என்ன ப்ராப்ளம்? அதோட இப்பதான் ஜஸ்ட் ஷவர் எடுத்துட்டு வந்தா. என் முடி இன்னும் ஈரமா இருக்கு. அப்புறம் நான் எப்படி டிரைவ் பண்றது? ஒருவேளை எனக்கு கோல்ட் ஆயிடுச்சுன்னா? கிரீஷ், என்னோட ரூம்ல லைட் இல்ல, ஏசி ஆன்ல இல்ல, வாஷ்ரூம்ல தண்ணியே இல்ல. கிருத்திகா தண்ணி இல்லாம வாஷ்ரூம்ல தான் இருக்கா. இங்க என்ன நடக்குது? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து கிரீஷ் அண்ணாவை ஏன் திட்டுறீங்க? கிரீஷ், எதுக்கு நீ இப்படி பண்ண, ஏன் இதை பண்ணலன்னு கேக்குறீங்க? அட, இவர் என்ன எலக்ட்ரிஷியனா இல்ல பிளம்பரா? இல்ல, எந்த வேலைக்காக கிரீஷ் அண்ணா இங்க இருக்காரோ அந்த வேலையை இவரு ரொம்ப திறமையா தான் செஞ்சுட்டு இருக்காரு. கிரீஷ் அண்ணா, போய் எல்லாருக்கும் டீ கொண்டு வாங்க. எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. போங்க. இங்க இப்ப என்ன நடக்குது? என்ன நடக்குது அது நீங்க உங்ககிட்டே கேட்க வேண்டியதானே? மறந்துட்டீங்களா என்ன? இந்த வீட்டுக்குன்னு நான் சில ரூல்ஸ் செட் பண்ணேன். எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு ஸ்கெடியூல் போட்டிருந்தேன். 7:30க்குள்ள எல்லாருமே எஞ்சிக்கணும். 8 மணிக்கு ரெடியா எல்லாரும் டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணணும். ஆனா இங்க பார்த்தா ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்க. நான் ரூல் போட்டிருக்கேன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லனா இனிமே ஷார்ப் 8 மணிக்கு எல்லாரோட ரூம் எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆயிடும். இதுதான் ஒரே வழி. நீங்க எல்லாருமே ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. டைனிங் டேபிள்ல எல்லாருமே காலையில 8 மணிக்கு, அப்புறம் லஞ்ச் 1:30, அப்புறம் டின்னர் 8:30 மணிக்கெல்லாம் மொத்த ஃபேமிலியும் ஒண்ணா உட்காரணும். வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்லாருமே என்ன டைனிங் டேபிள்ல காலையில 8 மணிக்கு சந்திக்கணும். ஒருவேளை யாராலாவது 8 மணிக்கு வர முடியலனா அவங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க சாப்பாடே கிடைக்காது. கிரீஷ் அண்ணா, நீங்க இப்போதைக்கு ஒண்ணு பண்ணுங்க. எல்லா ரூமோடைய லைட், ஏசி, தண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணுங்க. அப்புறம் நாளையில இருந்து யாராவது 8 மணிக்கெல்லாம் டைனிங் டேபிளுக்குள்ள வரலனா அவங்க ரூமோட எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணிடுங்க. இந்த பிரீதா கொஞ்சம் ஓவரா ஸ்மார்ட்டா நடந்துக்கிறா. இவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். கிரீஷ், முதல்ல என் ரூம் ஏசியை ஸ்டார்ட் பண்ண. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி. ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஒன்னா உட்காந்து லஞ்ச் சாப்பிடணும், ஒன்னா உட்காந்து டீ, அதுக்கப்புறம் ஒன்னா டின்னர். அதாவது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி. சரி, இப்போ நீங்க எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. அப்புறமா டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துருங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. 1 மினிட். ஹாப்பி லோரி. ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? கிரீஷ், கண்ணு வேற எரியுது. ஏய் கிரீஷ், எங்க இருக்க? நான் உள்ள வரட்டுமா? என்னாச்சு? திடீர்னு பாத்ரூம்ல தண்ணியே வர மாட்டேங்குது. தண்ணி வரலையா? அது தண்ணி ஏன் வரல? அது இப்ப வந்துரும். ஒரு நிமிஷம். கிரீஷனா, ஏன் ரூமோட தண்ணிய நான் ஒண்ணும் வரல. எரியுது. கிரீஷனா, ஏன் ரூம்ல தண்ணி? ஐயோ, செக் பண்ணுங்க. சீக்கிரமாகட்டும்.
ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷம். இந்த இதோ கழுவிக்கோ. தலையில எதுக்கு ஊத்துற? கண்ணுல ஊத்து. யாரு இப்படி பண்ணுது? தண்ணி ஏன் வரல? யாரோ என்ன பழி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு சிரிக்கிற? அப்ப இது உன் வேலையா? இல்ல இது உன் வேலையே தான். நீ தான் தண்ணியை ஸ்டாப் பண்ண. என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ? பண்றீ? ஐயோ விடு கரண். இந்த செய்யறதெல்லாம் செஞ்சு தண்ணியை புடிச்சல. அப்படியே போ. நீ இருக்க பாரு, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பார்த்தா பாரு. இல்ல. ஏய் பாத்து. அடி ஒண்ணும் படலையே. ஒண்ணும் ஆகல. நான் தான் சூப்பர்மேன், அயர்ன் மேன், லாட் ஆஃப் அயர்ன். எனக்கே வலிக்க போகுது. சரி சரி. அடியே படல. அப்ப சரி, உனக்கு அடி படல. பெர்ஃபெக்ட். தேங்க்ஸ். ஆனா நீ பண்ணது சரியே இல்ல. என் முதுகு போச்சு. தண்ணி வந்திருக்கும். பிரீதா, நீ இப்போ எமோஷனல் ஆகக்கூடாது. உன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண. கரணுக்கு மேல சந்தேகம் வர மாதிரி நீ எதுவுமே பண்ணக்கூடாது. நீ இன்னைக்கும் அதே பிரீதா மாதிரி நினைக்க கூடாது. நீ மாறிட்டேன்னு தான் அவன் நினைக்கணும். இப்போ நீ ஒன்னும் பிரீதா கிடையாது, இந்த வீட்டோட ஓனருங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னும் உனக்கு நிறைய வேலை பாக்கி இருக்கு. மகேஷ் அப்பாவை பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். மகேஷ் அப்பாவோட மென்டல் கண்டிஷன் இந்த அளவுக்கு எப்படி மாறுச்சுன்னு அதை நீ தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ரிஷப் சாரை தேடணும், அவரை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இந்த வீட்டை மறுபடியும் பழைய வீட்டாக்கணும். உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன்னை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. அப்படியே கரனோட காதல மூழ்கி போயிடாத. இப்போ நீ உன்னோட ஹஸ்பண்ட அபிஷியல் ஹஸ்பண்டா மட்டுமே ட்ரீட் பண்ணு. அவனை விட்டு கொஞ்சம் விலகிரு. அவன் முன்னாடியோ இல்ல வேற யார் முன்னாடியோ சரி, நீ இமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. என்ன ஆனாலும் சரி, எந்த ஒரு மிஷனுக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ அதை நீ நிறைவேற்று. எல்லாத்த விட பெரிய விஷயம் உனக்கு என்ன இருக்கு தெரியுமா? பிருத்வியோட முகத்திலேயே நீ கிழிக்கணும். அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும் இல்ல, நீ ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்ல, இந்த முறை நீ எப்படியாவது எதையாவது செஞ்சு அவனை இந்த வீட்டு பக்கமே ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீ பண்ணணும். இங்க பாரு, உள்ள நடந்ததை மறந்துரு. என்ன உள்ள என்னாச்சு? எதுவும் ஆகலையே. ஏய், இப்போ உள்ள நடந்தது இல்ல. என்னது? எதுவும் ஆகலையே. ஓகே, உள்ள எதுவும் ஆகல, ரைட்? கரண், அப்போ உள்ள எதுவுமே ஆகலனா நீ ஏதோ ஆன மாதிரி எதுக்கு பிஹேவ் பண்ற?
என்ன உள்ள என்னென்னமோ நடந்தது. ஆனா நீ அதை ஒத்துக்கதான் தயாரா இல்ல. உள்ள எதுவும் நடக்கலன்னு சொல்லிடுவா? என்ன பார்த்ததும் உன் மனசு படப்பட நடிச்சுக்கலன்னு சொல்லவா? நீ வேகமா மூச்சு விடலன்னு சொல்லவா? நான் தொட்டதும் நீ கரண்ட்டை ஃபீல் பண்ணலன்னு சொல்லுவியா? என்ன நான் அதெல்லாம் ஃபீல் பண்ண, நான் ஃபீல் பண்ணதை நீ ஃபீல் பண்ணலன்னு சொல்லுவியா? Say it. இங்க என்ன நடக்குது? பாட்டி, எதுவுமே இல்லையே. உள்ள வாங்க. நீ என்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தல? உன்கிட்ட நான் எப்ப வேணாலும் பேசிக்கலாம். நீங்க உள்ள வாங்க. என்ன விஷயம்? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னது பாட்டி? நீ எங்க குடும்பத்துக்கு பாடத்தை கத்து கொடுக்க கிரீஷ் கிட்ட சொல்லி எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிட்டியா? ஆனா உங்க ரூமுக்கு ஒண்ணு நான் ஆஃப் பண்ணலையே. ஆனா அதோட நெக்ஸ்ட் டைம் நீங்க டைமுக்கு எழுந்திருக்கலனா உங்க ரூமோட எலக்ட்ரிசிட்டியும் கட் ஆயிடும். பாட்டி, அதுக்கப்புறமா நீங்க என்கிட்ட வந்து எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கதா இப்படி எல்லாம் பண்ணியான்னு கேட்க மாட்டீங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா? எனக்கு பாடத்தை கத்து கொடுக்க நான் ஒண்ணு இதெல்லாம் செய்யவே விரும்பல. ஆனா நான் தான் ஆரம்பத்திலே எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. மறுபடியும் சொல்றேன். நான் ஒரு ரூல்ஸை செட் பண்ணேன். எல்லாருமே ஒரே டைம்ல எழுந்திருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அட, இது ஒரு வீடு, இது ஒன்னும் ஹோட்டல் கிடையாதே. எல்லாமே கரெக்ட் டைமுக்கு நடக்கணும்ல. ரூல்ஸ் ஒன்னு இருக்குன்னா அது எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்க எல்லாருமே ரொம்ப மாறி போயிருக்காங்க. நினைச்சா எழுந்திருக்கிறது, நினைச்சா தூங்கிக்கிட்டே இருக்கிறது, நினைச்சா சாப்பிட்டுக்கிட்டு வெளியே போய்கிட்டே இருக்கிறது. இது ஒரு வீடு, ஹோட்டல் கிடையாது. எல்லாரோட லைஃப் வண்டியும் முதல்ல ஒரு ட்ராக்குக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆயிட்டும். பாட்டி, நீங்க கூட டைமுக்கு எழுந்துறீங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா லானுக்கு போய் கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்க, கொஞ்சம் கையை கால அசைச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவை. நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் மேல இவ்வளவு அக்கறை காட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. அக்கறையா? யாரு உங்க மேல இப்ப அக்கறை காட்டினா? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் தேவையில்லாம மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் பே பண்ண முடியாது. இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ ஹாவ் டு கோ. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல இல்ல, நானே பாத்துக்கறேன். Thank you. என்ன கரண், நீ சில நேரத்துல என்ன உனக்கு ரொம்ப வேண்டிய மாதிரி ட்ரீட் பண்ற, அண்ட் நெக்ஸ்ட் மொமெண்ட் என்ன வெளியால் மாதிரி ஆக்கிடுற. ரொம்ப ஃபார்மலா. யாரெல்லாம் பேசுறது இல்லையோ அவங்கள நம்ம ஃபார்மல்னு தானே சொல்லுவோம். அதோட நீ என்கிட்ட பேசுறதே இல்ல. அதே நேரத்துல நான் உன்கிட்ட பேச எனிவே தேங்க்யூ. அன்னைக்கு நீ என்னோட டான்ஸ் பண்ணல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ ரொம்ப நல்லவன் கரண். அண்ட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் அப்படி இல்லை, யூ நோ லைக் தட். ஐ நோ, நீ அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன் இப்படி சொல்ற? அந்த மாதிரியும் இருக்கலாம்ல. டு பி ஆனஸ்ட் கரண், உன்னை நான் நிஜமாவே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்.
அப்புறம் தட்ஸ் ட்ரூ. யாருக்கு தான் உன்னை பிடிக்காது? எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அண்ணா நீ கல்யாணம் ஆனவன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் மேரிட் லைஃப் டேகோட சுத்திட்டு இருக்க. அதோட இதுல உன் மிஸ்டேக் எதுவும் இல்ல. வாட் ரபிஷ் இல்லை. ஆக்சுவலி சாரி, தப்பு என்னோடது தான். நான் தான் உங்ககிட்ட ஓவர் த டாப் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது எல்லாமே என்னோட ஒய்ஃபை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ ஐ எம் ரியலி சாரி. நான் உங்ககிட்ட கேட்காம என் பிளானில் உன்னை சேர்த்துக்கிட்டு உன் ஹெல்ப்பையும் வாங்கிக்கிட்டேன். உப்ஸ். அவ வந்துட்டா அண்ட் இப்ப நம்மள பாத்துக்கிட்டும் இருக்கா. ஏய் நட்டாஷா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? பிரீத்தாவை ஜெலஸாக ஃபீல் பண்ண வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. இங்க பாரு கரண், ஒருவேளை நாம பிரீத்தாவை நிஜமாவே ஜெலஸ் ஆக்கணும்னா அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணுமா இல்லையா? அதோட ரியல் ஜோன்ல இருக்கணும்னா நான் சிலது எல்லாம் செஞ்சாகணும். அப்பதான் அது ரொம்ப ரியலா இருக்கும். அண்ட் ஒருவேளை நான் உனக்கு க்ளோஸாவும் வரலாம். ஆனா ஒருவேளை நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டனா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ தப்பா எடுத்துக்கிட்டனா நீ என்ன பயங்கரமா திட்டுவ. நான் திட்ட மாட்டேன். கண்டிப்பா ப்ராமிஸ், என்ன நம்பு. அப்போ மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் ஒன்னா பயங்கரமா சிரிக்கலாம். அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு யோசிப்பா. அண்ட் அவளை பார்த்ததும் அவ முகம் வெளுத்து போயிருக்கிறது தெரிஞ்சிரும். வீட்ல அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க என்ன நடக்குது? அவ பார்த்துட்டு தானே இருக்கா? ஆமா, இங்கதான் வந்துகிட்டு இருக்கா. தட்ஸ் ஃபைன். ஏய் பிரீத்தா, நீங்க என்ன பண்ற? நீ என்ன இங்க? அது நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2-3 பூவை தானே இருக்கணும். வேலை முடிஞ்சுதா? இதுக்கு போய் இங்கே நின்னுக்கிட்டு இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்க மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது 2 நிமிஷத்தோட வேலை. கரண், எக்ஸ்கியூஸ் மீ, இது கொஞ்சம் வாசல்ல வச்சிரியா ப்ளீஸ்? இது கூட நானே வச்சுக்கிறேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தானே லோரி, வீட்ல அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஓ ஆமால, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, உன்கிட்ட ஒயிட் அண்ட் ரெட் கலர்ல ட்ரெஸ் இருக்கா? அது என் ஃபேவரட் கலர் ஆக்சுவலி. இருக்கே, இன்னைக்கு அதை போட்டுக்கோ. டன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் ஷோ நான் அதை தான் போடுவேன். ஷூர். தேங்க் யூ. I'll see you. I'll see you. சாரி, நாங்க போகணும். பாய். கிரீஷ், இங்க என்ன நடக்குது? ஒயிட் அண்ட் ரெட்டா? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு பாஸ். ஆனா பாஸ், நீங்க என்கிட்ட ரொம்ப யூனிக்கான விஷயத்தை கேக்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னால அதை செஞ்சு டெலிவரி பண்ண முடியுமாங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லு. ஆனா பாஸ், நீங்க கேக்குற இந்த யூனிக்கான பொருளை நான் எப்படி செய்யறது? நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்காக நான் செய்ய போற இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதும் காத்துல ஃபுல்லா தீ பிடிக்கணும். ஆனா அது ஒருத்தர் மட்டும்தான் பாதிக்கணும். அதாவது தேங்காயை உடைக்கணும். ஆனா அது தேங்காய் இல்ல, பாம். ரைட், யூ காட் இட் ரைட். எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தேங்காய்க்குள்ள பாம்பை ஃபிட் பண்ணணும். அந்த தேங்காய்க்குள்ள நீ எல்லாம் போடு, எல்லா பொருளையும் அப்படியே போடு. அந்த பாம் பிளாஸ்டும் ஆகணும். அப்படியே மாட்டினா கூட யாருக்கும் எதுவும் புரியக்கூடாது. பாம் யார் செஞ்சாங்கன்னு தெரியக்கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன் பாஸ். ஆனா அதுக்குள்ள நான் வைக்க போற பொருள் என்னங்கிறது சீக்ரெட். அது என்னன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த ரிசல்ட் என்னன்னு சொல்ல முடியும். அந்த ரிசல்ட் என்னன்னா, பிரீத்தா அந்த தேங்காயை உடைக்கும் போது அவளோட கையில டம்மா பாம் வெடிச்சிரும். பாம் வெடிச்சதுக்கு அப்புறம்
அவங்க என்கொயரி பண்ணும்போது பாம்ல இருந்தது என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பாம்ல பிளாஸ்டிக் கெமிக்கலை நான் யூஸ் பண்ண போறேன். அது 5 செகண்ட்ல பாம் வெடிச்ச பிறகு புகையா பறந்துரும். அதோட எந்த மாதிரி சோதனை பண்ணாலும் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த பாம்ல என்ன இருந்தது, யார் செஞ்சதுன்னு தெரியாது. இம்ப்ரெசிவ். நீ இப்ப சொன்ன மாதிரி பாம் நீ பண்ணி கொடுத்தன்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் சரி, அவ்வளவு பணத்தையும் நான் உனக்கு தருவேன். ஆனா மறந்துடாத, இந்த தேங்காய் பாம் எனக்கு இன்னைக்கே வேணும். இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா லோடி நெருப்பெரியும். அது கூடவே பிரீத்தாவோட வெற்றி, பிரீத்தாவோட கனவு, பிரீத்தாவோட எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இன் ஷார்ட், லூத்ரா ஹவுஸ்ல பிரீத்தா புராணம் ஆரம்பிச்சிருக்குல்ல, அதை நான் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். பாம் உங்ககிட்ட ரெடி ஆனதும் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எப்ப எங்க அதை டெலிவரி பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன். இஸ் தட் கிளியர்? ஆனா பாஸ், இந்த பாம் ரொம்ப யூனிக். அதனால அதை செய்யறதுக்கு எனக்கு டைம் தேவைப்படுது. சரி, ஆனா மறந்துடாத, இந்த பாம் எனக்கு இன்னைக்கே வேணும்.